நிறைய கோயில்கள்ல பார்த்தா லிங்க வடிவில் தான் இருக்கு சிவன். குட்டி கோயில்ல இருந்து பெரிய பிரம்மாண்டமான கோயில் வரைக்குமே சிவன் அப்படின்னு சொன்னாலே லிங்கம். அந்த லிங்கத்தை தான் நம்ம சிவனா பார்க்குறோம். சில இடங்கள்ல மனித வடிவிலும் சிவன் இருக்கிறாங்க. அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்களேன். நிறைய பேர் எவ்வளவு கிண்டல் வேணா பண்ணட்டும் அந்த லிங்கத்தை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது ஆண் உறுப்பு சொல்லியிருக்காங்க, இது பெண் சொல்லியிருக்காங்க, அது என்னவோ இருக்கட்டும். ஆனா லிங்கம்ன்றது சிவன் தன்னுடைய உச்சி நிலையில இந்த மும்மூர்த்திகளோட சேர்ந்து சிவசக்தி ஐக்கியமா உட்கார்ந்து காட்டக்கூடிய ஒரு காட்சி. இப்போ இதில் சொல்லும் போதே பாருங்களேன், அழித்தல், மறைத்தல், காத்தல். அப்போ நீங்க அந்த சிவன் முன்னாடி நிற்கும் போது, இப்ப மறைத்தல் படிச்சுட்டோம் கீழ்கை. நீங்க சிவனை தரிசனம் பண்ணும்போது அந்த கீழ்கையை பார்த்து இந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லும் போது உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறைகிறத பார்க்கலாம். கண்டிப்பா 5, 6 பிரிச்சு ஏன் பாக்குறீங்க? நமசிவாயன்ற ஒரு மந்திரத்தை சொன்னாலே அதுக்குள்ளேயே உங்களுக்கு இச்சின்ற ஒரு ஞான ஒளி ஏற்படுத்தி கொடுத்துரும், வாழ்க்கையுடைய பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த நடராஜருடைய அவதாரம். ஆனா வணக்கம். வணக்கம். சிவனோட அருவம் உருவம் பத்தின விளக்கம் எங்களுக்கு சொல்லுங்களேன். ஏன்னா லிங்க வடிவிலும் சிவன், நிறைய கோயில்கள்ல பார்த்தா லிங்க வடிவில் தான் இருக்கு சிவன். குட்டி கோயில்ல இருந்து பெரிய பிரம்மாண்டமான கோயில் வரைக்குமே சிவன் அப்படின்னு சொன்னாலே லிங்கம். அந்த லிங்கத்தை தான் நம்ம சிவனா பார்க்குறோம். சில இடங்கள்ல மனித வடிவிலும் சிவன் இருக்கிறாங்க. அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்களேன். அதாவது அருவம், உருவம், உருவம். அருவம் பாத்தீங்கன்னா உருவம் இல்லாதது, தியானம் மூலியமா சிவனை பாக்குறது. உருவம்ன்ற போது பாத்தீங்கன்னா நடராஜர் சிலை. உருவம்ன்றது பாத்தீங்கன்னா லிங்க ரூபம். இப்ப இந்த உருவம் சொல்லக்கூடிய லிங்க ரூபம் பாத்தீங்கன்னாக்கா அந்த லிங்கத்தினுடைய மேல அந்த பகுதி இருக்கக்கூடிய தலைப்பகுதி இது பாத்தீங்கன்னாக்கா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூன்றுமே அடங்கக்கூடிய சக்தி. எந்த இடத்துல போனாலும் சரி, குழந்தை ஈஸ்வரர் பார்த்தாலும் சரி, சங்கரலிங்கேஸ்வரன் பார்த்தாலும் சரி, சோமநாதர் பார்த்தாலும் சரி, மேல இருக்கக்கூடிய 3 இடங்கள்லயும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க தான். அந்த கீழே இருக்கக்கூடிய அடிபாதம் சக்தி, பார்வதி தேவியை குறிப்பிடக்கூடியது. ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னாக்கா மேல இருக்கக்கூடிய பிரம்மா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், அடியில பாதமா இருக்கக்கூடியது பிரம்மா கர்மாவை அழிக்கணும், உன்னை பாக்குறவங்களுக்கு கர்மா பிறவி கடனை அடைக்கக்கூடியதாக அந்த இடம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஒரு லிங்கத்தை வழிபாடு செய்யும் போது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும், பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் சொல்லி திருமூலரே நிறைய பாடல்கள் சொல்லியிருக்காரு. வர்ணிச்சு பாடியிருக்காரு திருமூலர். அந்த திருமூலர் சொல்ல அடிப்படையில சிவன் அப்படின்ற ஒரு லிங்கத்தை நீங்க பார்த்துட்டாலே உங்களோட பிறவி கடனும் சரி, கர்மாவும் சரி, பிரச்சனைகளும் சரி அந்த நொடியிலிருந்து இறங்க ஆரம்பிக்கும். அந்த லிங்கத்துக்கு அவ்வளவு பவர். அந்த லிங்கத்தை பார்த்தாலே மோசம் நம்மளுக்கு. எவ்வளவு நிறைய பேர் எவ்வளவு கிண்டல் வேணா பண்ணட்டும் அந்த லிங்கத்தை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது ஆண் உறுப்பு சொல்லியிருக்காங்க, இது பெண் சொல்லியிருக்காங்க, அது என்னவோ இருக்கட்டும். ஆனா லிங்கம்ன்றது சிவன் தன்னுடைய உச்சி நிலையில இந்த மும்மூர்த்திகளோட சேர்ந்து சிவசக்தி ஐக்கியமா உட்கார்ந்து காட்டக்கூடிய ஒரு காட்சி. இதே சகசரலிங்கம் பாத்தீங்கன்னா 1000 தாமரை மொட்டுக்கள் இருக்கும் ஒரே லிங்கத்துல. அதெல்லாம் விஸ்வரூப தரிசனம். சிவனுடைய கவுன்ஸ் இல்ல, குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கு, கவுன்ஸ் இல்ல, பெண்ணுக்கு கருமுட்டை வளரல. அப்ப சகசரலிங்கத்துல போய் ஒரு தீபம் ஏத்தும் போது அவங்களோட விஷயங்கள் எல்லாமே கோரிக்கைகள் நிறைவேறும். கண்டிப்பா. அது அவங்க ஜாதகப்படி எந்த நேரம் காலம்னு போகணும். ஏன்னா இது பேசும்போது போக கூடாது, அந்த நேரம் காலம் பார்த்து போகணும். எல்லாத்துக்கும் என்ன பாக்குறாங்கன்னா ராகு காலம், எமகண்டம்னு பாக்குறாங்க. காலன் நேரம்னு ஒண்ணு இருக்கு. கால நேரம் ரொம்ப முக்கியம். காலன் அப்படின்ற ஒரு நேரம் இருக்கு. காலன் அந்த நேரத்துல நீங்க இறைவனுக்கு ஒரு நெய்வேத்தியம் வீட்டுல வச்சு பூஜை பண்ணுங்க, அந்த காலன் சாப்பிட்டுட்டு போயிடும். அப்படியெல்லாம் இருக்கு. அதுக்குதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் கால தேச வர்த்தமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எப்ப போய் சிவனையே நீங்க போய் கும்பிட போனாலும் நைட் 12 மணிக்கு கும்பிட முடியாது. அவர் எப்ப சொல்லியிருக்காரு, சிவராத்திரி அன்னைக்கு வா 12 மணிக்கு பார்க்கலாம். அதுதான் காலதேச வர்த்தமானம் அறிந்து உன்னுடைய கோரிக்கையோ உன்னுடைய வழிபாடையோ வச்சா அது 100% வெற்றி தரும். இப்ப ரொம்ப முக்கியம் காலதேச வர்த்தமானம் ரொம்ப முக்கியம். காலம் அறிஞ்சு நீ போய் கடவுளை வணங்கு, அப்பதான் உன் கோரிக்கைகள் நிறைவேறுங்கிறத தெளிவா சொல்றீங்க. லிங்க வடிவில இருக்கிற சிவனை பத்தி நீங்க எங்களுக்கு தெளிவா சொல்லிட்டீங்க. அடுத்து உருவ வடிவில இருக்கிற சிவனை பத்தி சொல்லுங்க. உருவ வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்னே
இன்னொன்னு சிதம்பரத்துல நடன காட்சியில அமைஞ்சிட்டு இருக்கிறது நடராஜர். ஆமா. அப்ப அந்த நடராஜருடைய அந்த சிலை இல்ல, அந்த சிலையில ஒரு ரகசியம் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அந்த ரகசியத்தை நம்ம மூலமா வந்து நம்ம மக்களுக்கு தெளிவா சொல்லுவோம். ரகசிய மந்திரம் ரொம்ப பெருசு. ஓம் நம சிவாய. அவ்வளவுதான். அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அவருடைய உடல் பாகங்கள் இல்ல, பாக்குறவங்க வந்து அவர் நடராஜரை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவருக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அவரோட அர்த்தநாரியோட உருவம் அந்த இதுல இருக்கு அப்படிங்கறது ஒவ்வொரு விஷயத்திலயும் அவர் நிக்கிறதுல இருந்து பாதம் மூடி இருக்கிறதுல இருந்து ஒரு பாதம் தூக்கி இருக்கிறதுல இருந்து ஒரு பக்கம் இரண்டு கண்விழிகளும் ஒவ்வொரு விழியும் ஒவ்வொரு பக்கம் பார்க்கும். ஒரு விழி மேல் நோக்கி பார்க்கும், ஒரு விழி வந்து பெண்மை குணத்தோட இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த நடராஜர் உருவத்துல இருக்கு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியாது. அதை நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. அதாவது வந்து நிறைய பேர் வந்து நடராஜர் சிலையை வந்து சிவன் சிலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அர்த்தநாரீஸ்வரர். ஆமா. பாதி ஆண் பாதி பெண்ணாக இருக்கக்கூடியது. ஒரு கை வந்து ஒரு மார்பகத்தை மறைச்சிருக்கும், ஒரு அது நிக்கிற நளினமே ஒரு மாதிரி நளினமா இருக்கும் ஒரு கை. அதுதான் வந்து நடராஜர். அந்த நடராஜர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு கரெக்டா அந்த 12 to 2 பார்வதியோட ஜாமம் சொன்னோம். அந்த நேரத்துலதான் அருவமும் உருவமும் உண்டாகத்துக்கான ஒரு நடனம் புரிவாரு. ஆமா. அந்த சிவபெருமான் சிவராத்திரியில எந்த நேரம் நடனம் ஸ்டார்ட் ஆகும்னா அந்த உச்சி 12 to 3 இந்த நேரத்துலதான் சிவனுடைய நடனங்கள் அதிகமா இருக்கும். அந்த நடனங்களுக்கு அசைவு கொடுத்து பார்வதி ஆடி மக்களுக்கு வரத்தை வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் அந்த நேரம். சோ இந்த நடராஜரை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா பஞ்ச அங்கங்கள் இதுல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வலது கால் வந்து நிலத்தை குறிக்கக்கூடியது, இடது கால் வந்து நீர் பஞ்ச தத்துவத்தை சொல்லக்கூடியது, கை வந்து காற்றுகளை சொல்லக்கூடியது, திருமுடி வந்து ஆகாயத்தை சொல்லக்கூடியது, தலைக்கு மேல இருக்கக்கூடிய ஜுவாலம் வந்து நெருப்ப சொல்லக்கூடியது. பஞ்சபூத தத்துவத்தை ஒரே ரூபமா சுட்டி காட்டுறாரு. அதுல இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரமும் நமச்சிவாயச் அப்படின்னு 6 எழுத்து மந்திரமும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை தான் இந்த விஷயத்துல சொல்றாங்க. அதுல பார்க்கும்போது அவருடைய நடன காட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கை உடுக்கையில் இருக்கும், அது வந்து ஒளி. ஒரு கை வந்து ஜுவாலை இருக்கும், அது வந்து ஒளி. ஒளி அதாவது ஹீட் அண்ட் லைட், இந்த 2 தத்துவத்துலதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. சப்தம் அதே போல வெளிச்சம், இந்த 2 இடத்துல அதை வந்து ரொம்ப சிம்பிளா அவரோட விஷயத்துல காட்டியிருப்பார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடது காது அது கடுக்கன் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க, வலது காலில் கம்பல் போட்டிருப்பாரு. அதுலதான் நம்ம வந்து அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்றதே பார்க்குறவங்க வந்து அந்த சிவனை பார்த்து லயிச்சு இருக்கும்போது அதுல இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்குவாங்க. அடுத்த நிலையா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நடராஜருடைய சிலையில பாம்பு வந்து நிக்காம ஓடுற மாதிரி இருக்கும். அது என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில இருக்கக்கூடிய கால நேரம் நிக்காம கடந்துட்டு இருக்கு, இருக்கிற காலத்தை டக்குன்னு பயன்படுத்திக்கோ அப்படின்றத சுட்டி காட்டுறதுதான் அந்த பாம்பினுடைய விஷயங்கள். ஆடை, அதாவது ஒரு ஆடை வந்து ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மன தெளிவை தியானம் மூலியமா நீ அடக்குனா இந்த மனம்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஒரு உருவம் தன்னை உணர வைக்க வேண்டும்ன்றனால எடுத்த அவதாரம் தான் இந்த நடராஜருடைய அவதாரம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நடராஜர் சிலையை பார்த்தா என்ன சொல்லுவோம், ஒரு ஆடல், ஆமா, ஒரு நடனம், ஆமா அப்படின்றது சொல்லுவோம். நிலையான தன்மைகளை கூறுவதுதான் அந்த நடனம். ஒரு நெளிவு சுழி வாழ்க்கையுடைய முறையில ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் ஒரே மனதோட ஒரே நினைவோட ஒரே சிந்தனையோட ஒரு விஷயத்துல செல்லும் போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான். ஆனா இத ரிஷிகள் நிறைய பாடல்களா கொடுத்துட்டாங்க. ஒரு உடுக்கைக்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா உடுக்கை வந்து அவிட்ட நட்சத்திரம்னு சொல்லிடுவோம். ஆமா, பாம்பு வந்து ரோகிணி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஸோ ஜோதிடத்துலயும் இந்த சிவனுடைய அங்கங்கள் இருக்கு. அதே போல ரிஷிகளும் நிறைய சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த நமச்சிவாயன்ற மந்திரம், இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 தொழில் 6 தொழில். அது என்ன 6 தொழில்னா நமச்சிவாய இச்சுன்னு ஒண்ணு சேர்க்கும். அதுதான் ரகசியத்துடைய குறியீடாவே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வலது மேல்கால் ஆக்கல் நான்ற மந்திரத்தை சொல்லக்கூடியது. அதே போல வலது கீழ் கை வந்து காத்தல் மான்ற என்ன சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல் இடது கை வந்து அழித்தல் சீய சொல்லக்கூடியது. கீழ் இடது கை வந்து மறைத்தல்
அப்போ இப்ப இதுல சொல்லும் போது பாருங்களேன், அழித்தல், மறைத்தல், காத்தல். அப்போ நீங்க அந்த சிவன் முன்னாடி நிற்கும் போது, இப்ப மறைத்தல் படிச்சுட்டோம், கீழ்கை. நீங்க சிவனை தரிசனம் பண்ணும்போது அந்த கீழ்கையை பார்த்து இந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லும் போது உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறையறத பார்க்கலாம். கண்டிப்பா. ஆக்கள் சொல்ற போது பாத்தீங்கன்னாக்கா, இப்ப என்ன சொன்னோம், நம்ம ஆக்கள் வந்து வலது மேல் கை வந்து ஆக்கள் நான் சொன்னோம். அந்த சிவனை தரிசிக்கும் போது வலது மேல் கையை பார்த்து நான் நமச்சிவாயன்னு சொல்லும் போது ஆக்கள் உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை உருவாகிறது, அறிவு உருவாகிறது, திறமை உருவாகிறது, அதிர்ஷ்டம் உருவாகிறத பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஆயிடும், விரிவாக்கம் சொல்ற மாதிரி ஆயிடும். ஆனா அந்த இடத்த பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த அங்கங்கள் அந்த வலியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, தூக்கிய இடது கால் வந்து பாத்தீங்கன்னா அறுதல், அதாவது யான்ற ஒரு மந்திரம். அடுத்து ஊன்றிய கால், அந்த ஒரு ஒரு மனிதன் மேல கால் ஊன்றி இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்குதல், அதுதான் இச்சு. இது என்ன சொல்ல வராங்கன்னா, 18 சித்தர்களும் சேர்ந்து என்ன சொல்ல வராங்கன்னா, 5ம் 6ம் அறியாதவன், 5ஐ 6ஆக தெரியாதவன், 5ம் 6ம் ஒன்றனே என்று உணர வேணும். 5 6ன்னு பிரிச்சு ஏன் பாக்குறீங்க? நமசிவாயன்ற ஒரு மந்திரத்தை சொன்னாலே அதுக்குள்ளேயே உங்களுக்கு இச்சின்ற ஒரு ஞான ஒளி ஏற்படுத்தி கொடுத்துரும், வாழ்க்கையுடைய பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறது சொல்றதுதான் இந்த நடராஜருடைய அவதாரம். ஆனா இந்த நடராஜரோட அவதாரத்தை வந்து நம்ம ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கோம். ஆனா இதோட விஷயத்த பேசணும்னா ஆண்டாண்டாண்டா பேசிட்டு போலாம். இல்ல ஐ மீன், ஒரு நாள் வந்து நடராஜர்னு ஒரு டாபிக் எடுத்தே அவரை பத்தி தெளிவா மக்களுக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். இவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி.